ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துணிகளாக ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தனு புத பிரசோதயாத். இன்று ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் சிறப்புமிக்க கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் சிறப்புமிக்க டிசம்பர் மாதத்தினுடைய 3/12/2025 சிறப்புமிக்க புதன்கிழமை நன்னாளில் இன்றைய மிக சிறப்பான திரையோதசி திதியானது இன்று பகல் 12:26 வரையில் இருக்கின்றன. அதற்கு பிறகு வரக்கூடிய சிறப்புமிக்க சதுர்தசி திதியானது இன்றைய இரவனை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அற்புதமான பரணி நட்சத்திரமானது இன்று மாலை 6 மணி வரையில் இருக்கின்றன. அதற்கு பிறகு இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புமிக்க கிருத்திகை நட்சத்திர நன்னாளாக இன்றைய மாலை பொழுதில் மணி 6 மணிக்கு மேல் மிக சிறப்பாக இரவினை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கார்த்திகை தீப நிகழ்வான நன்னாளாக மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றன. சரி, இன்று பொறுத்தவரையில் மிக சிறப்புமிக்க இந்த திரையோதசி திதியினுடைய திதி தேவதையாக மன்மதனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான இன்றைய சதுர்தசி திதியினுடைய திதி நாயகனாக கலிபுருஷனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய மிக சிறப்பான பரணி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக அற்புதமான துர்க்கை அம்மாளாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய சிறப்புமிக்க மாலை நேரத்தில் வரக்கூடிய 6 மணி அளவில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக முருகப்பெருமானாக இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புமிக்க பொன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. பரணி தெய்வத்தை எடுத்தி மிக சிறப்பான வழிபடக்கூடிய அற்புதமான அதிகாலை நிகழ்வுகளை அற்புதமான தீப ஒளியாக கொண்டாடக்கூடிய சிறப்புமிக்க பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய கார்த்திகை தீப ஏற்றப்படக்கூடிய மிக சிறப்பான நிகழ்வாக இன்றைய மாலை நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. மாலை 6 மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரமானது வர இருக்கின்றன. இந்த கிருத்திகை நட்சத்திரமானது அடுத்த நாளை வியாழக்கிழமை பகல் 2:59 வரையில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போல பௌர்ணமி நாளும் கிருத்திகையும் ஒட்டுக்கா வரும். இன்றைய நாளில் பொறுத்தவரையிலும் பௌர்ணமி எதுவும் இல்லை. நாளை பொறுத்தவரையில் காலை நேரத்திலேயே சிறப்புமிக்க பௌர்ணமியானது வியாழக்கிழமை பகல் காலை நேரத்தில் 8:38 சிறப்புமிக்க பௌர்ணமி திதி வர இருக்கின்றன. இருப்பினும் இது கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நன்னாளாக இன்றைய மாலை வேலை இருந்து கொண்டிருப்பதனால் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றப்படக்கூடிய அற்புதமான நிகழ்வும் அனைத்து விதமான ஆலயங்களையும் சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்களையும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்களையும் தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான கார்த்திகை தீப நன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து வீட்டிலேயும் மிக சிறப்புமிக்க இந்த தீப ஒளி ஏற்றப்படக்கூடிய நன்னாளாகவும் தீப விளக்கு எரியப்படக்கூடிய மிக சிறப்பான நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து விதமான இல்லங்களிலேயும் தீபங்களை ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான மகத்தான பரணி தீப நிகழ்வாக காலை நேரத்திலையும் மாலை நேரத்தில் திரு அண்ணாமலை தீபமாக கார்த்திகை தீப நிகழ்வாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. நாளையும் பொறுத்தவரையில் தீபங்கள் ஏற்றப்படக்கூடிய நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய நாளை பொறுத்தவரையில் கரி நாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இருப்பினும் சித்த அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனங்க திரையோதசி என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் மாத நரசிம்ம சதுர்த்தி நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. மாத நரசிம்ம சதுர்தசி நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய தன்மை கரி நாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று பகல் 12:12 பகல் 1:38 வரையிலும், அதே போல யமகண்டமானது இன்று காலை பொறுத்தவரையில் 7:55 காலை 9:20 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சுபகோரைகளாக காலை 9:34 இன்று காலை 10:34 வரையிலும், பகல் 2:04 பகல் 3:34 வரையிலும்,
மாலை 4:34 மாலை 5:34 வரையிலும், இரவு 7:34 இரவு 10:34 வரையிலும் இன்றைய சுபஹோரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சந்திராசிரம நட்சத்திரமாக சித்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களை நோக்கியும், இரவு நேரத்தில் பொறுத்தவரையில் சுவாதி நட்சத்திரம் 1 பின் இரவில் 2ஆம் பாதங்களை நோக்கியும் இருந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு சிறப்புமிக்க இன்றைய நாளினுடைய அற்புதமான நன்னாளினுடைய சிறப்புமிக்க நாளில் பொறுத்தவரையில் காலை நேரத்திலேயே சந்திர பகவான் பொறுத்தவரையில் இந்த பரணி நட்சத்திரத்தில் அலங்கரித்து மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கக்கூடிய சந்திர பகவான் மேச ராசியில் இருந்து கொண்டிருக்கின்றார். மிதுனத்தில் குரு பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல சிறப்புமிக்க சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கின்றார். அற்புதமான துலாம் ராசியில் புதன் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் சூரிய பகவான் அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரமாகவும், அதே போல மிக சிறப்பான சுக்கிர பகவான் காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருந்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் பகவானும் மிக சிறப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான விருச்சிக ராசியில் இருந்து கொண்டிருக்கின்றார். மகரத்தில் பொறுத்தவரையில் ராகு பகவானும் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல சிறப்புமிக்க சனீஸ்வர பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டிருக்கின்றார். சிம்ம ராசியில் பொறுத்தவரையில் கேது பகவான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்றைய மிக சிறப்பான நாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. கார்த்திகை தீபத்தினுடைய ஒளியானது அனைத்து விதமான இல்லங்களிலேயும் நல்லொளியாக விளங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய அனைத்து பக்த கொடிகளுக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இனிய வணக்கத்துடன் சிவா.